وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله تعالى في محكم التنزيل وإذ بوأنا لإبراهيم مكان البيت ألا تشرك بي شيئا وطهر بيتي للطائفين والقائمين والركع السجود. அளவற்ற அல்லாஹ்வின் நிகழ் அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபிஈன்கள், அஇம்மாக்கள், முஹத்திதீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீதும் நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, வாலிபர்களே மற்றும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஹுதுபா மஸ்னூனாவுக்கு பிறகு சூரத்துல் ஹஜ்ஜுடைய 26ஆம் வசனத்தை ஓதி காண்பித்தேன். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காபாவை கட்டி எழுப்பி அதை தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள், அந்த பள்ளிவாசலை, அந்த ஆலயத்தை சுற்றி வரக்கூடிய தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கும் ருக்கு மற்றும் சுஜூது செய்யக்கூடியவர்களுக்கும் என்று அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றான். அதை அல்லாஹ் கூறுகின்றான், நாம் இப்ராஹிமுக்கு புனித ஆலயத்தின் இடத்தை நிர்ணயித்து, நீர் எனக்கு எவரையும் இணை வைக்காதீர், என்னுடைய ஆலயத்தை சுற்றி வருவோருக்கும் அதில் ருக்கு சுஜூது செய்வோருக்கும் அதை தூய்மையாக்கி வைப்பீராக என்று சொல்லியதை நபியே நினைவு கூறுவீராக. இந்த வசனத்தில் கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம் தில்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். தில்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வந்தாலே ஹஜ் பெருநாளுடைய நாட்களும் ஹஜ்ஜுடைய மற்ற இதர அமல்களுடைய விஷயங்களை நாம் நினைவு கொள்கின்றோம். இந்த ஹஜ்ஜு மற்றும் குர்பானியிலிருந்து நாம் என்ன படிப்பினை பெற இருக்கின்றோம்? இந்த ஜுமாவுடைய தலைப்பில் நமக்கு இதுதான் இருக்குது. நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜாக இருக்கட்டும், நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியாக இருக்கட்டும், இதில் நமக்கு என்ன படிப்பினை இருக்கின்றது என்ற விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ ஒரு சடங்கோ ஒரு சம்பிரதாயம் என்று கிடையாது. மாறாக இதில் தத்துவமும் இதில் ஞானமும் நிறைந்திருக்கின்றது, படிப்பினையும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கின்றது. முதல் விஷயம், ஹஜ் என்று பார்த்தாலே ஹஜ்ஜுடைய அனைத்து காரியங்களும் பார்க்கும் பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நினைப்பு நமக்கு வரும். அதே போன்று குர்பானியுடைய சட்டத்திட்டங்களும் குர்பானி செய்யக்கூடிய நேரத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அவர்கள் இந்த குர்பானியுடைய துவக்கத்துடைய வரலாற்றை நாம் நினைவு கொள்வோம். இந்த இரண்டு காரியங்களிலும் நாம் பார்க்கும் பொழுது இரண்டு அமல்களிலும் உன்னதமான இந்த அமல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் தொடர்புடையதாக இருக்கு. அப்போ இந்த இரண்டு விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அல்லது நாம் இதை மேற்கொள்ளும் பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நாம் எப்பொழுதுமே மறக்க முடியாது அல்லது மறக்கடிக்கவும் முடியாது. ஏனென்றால் இந்த இரண்டு இபாதத்துகளும் இவர்கள் மூலமாக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா நிர்ணயித்திருக்கின்றான். அப்போ இரண்டு விஷயத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்புடையதாக இருக்கும் பொழுது
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அதில் பெறக்கூடிய படிப்பினை தான் தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். உண்மையாகவே ஹஜ்ஜுடைய அனைத்து காரியங்கள் பாருங்கள், யௌமு தர்வியாவிலிருந்து 8 தில்ஹிஜாவிலிருந்து 13 தில்ஹிஜா வரை ஹாஜிகள் மினாவிலும் சரி, அரஃபாவிலும் சரி, முஸ்தலிஃபாவிலும் சரி, அதே போன்று ரமில் ஜமராத்துடைய விஷயங்களும் இருக்கட்டும், தவாஃபான விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்து விஷயத்திலும் அவர்கள் நிலைநாட்டுவது என்பது பார்த்தால் ஏக இறைவனான அல்லாஹு தஆலாவை மட்டுமே வணங்குகின்றேன் என்று ஒவ்வொரு நடவிலும் நாம் என்ன செய்கின்றோம்? சான்று பகர்கின்றோம், சாட்சியை கூறுகின்றோம். நாம் தல்பியை ஆரம்பித்ததிலிருந்து தல்பியா என்று சொல்லக்கூடிய லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று ஆரம்பித்ததிலிருந்து இதில் நாம் என்ன கூறுகின்றோம்? நான் ஆஜராகிவிட்டேன் என்னுடைய ரப்பே, உனக்கு நீ வணக்கத்துக்குரியவன், அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் வணக்கத்துக்கு தகுதியாதவர்கள் இல்லை, உனக்கு இணை துணை யாரும் கிடையாது, உண்மையாகவே ஆட்சி அதிகாரம் புகழும் அனைத்துமே உனக்கேதான், உன்னுடன் இந்த விஷயத்தில் ஆட்சி செய்வதிலும் சரி, இந்த பிரபஞ்சத்தை நடத்துவதிலும் சரி, மக்களுக்கு அனைத்து விஷயங்கள் கொடுப்பதிலும் யாரும் இணை துணை இல்லை என்று நாம் சான்று பகிர்கின்றோம். அப்போ தௌஹீது எங்க நிலைநாட்டுகின்றோம்? தௌஹீது என்று சொல்லும் பொழுது அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை, எதற்காக இந்த மனித குலம் படைக்கப்பட்டதோ, எதற்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ, எதற்காக போர்கள் ஏற்பட்டதோ, எதற்காக இரத்தங்கள் ஓடப்பட்டதோ, இது அனைத்துமே தௌஹீதை நிலைநாட்டுவதற்காகத்தான். ஆனால் இந்த ஹாஜிகள் நாம் செல்லும் பொழுது, இப்ப சமகாலத்துடைய நிலையை பார்க்கும் பொழுது, இந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த தல்பியாவை கூறுகின்றார்கள். ஆனால் உண்மையாகவே இதை புரிந்து கூறுகின்றார்களா? இதை மனசால அதை ஏற்றுக்கொண்டதை செய்கின்றார்களா என்றால் மிகவும் என்ன அரிதான நபர்களை தவிர பெரும்பாலானுடைய நிலை என்ன? சரி, ஏதோ ஒரு கலிமாவை நாம் முழங்க வேண்டும், இது ஹஜ்ஜுடைய ஒரு காரியத்தில் உண்டானது என்று செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃபுக்கு செல்லும் பொழுது சஃபா மற்றும் மர்வாவுடைய அந்த சஅய் செய்வதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுடன் இணை துணை யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று சொல்லி, லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து, ஆட்சி அதிகாரமும் புகழ் அனைத்துமே அவனுக்கு தான், வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்து விஷயத்திலும் ஆற்றல் மிக்கவன் என்று சொல்லிவிட்டு, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்த அன்ஜஸ வஅத வநஸர அப்த வஹஸமல் அஹ்ஸாப வஹ்த, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்த, வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அன்ஜஸ வஅத, அவன் வாக்குறுதியை நிறைவேற்றினான், நஸர அப்த, தன்னுடைய அடியானை அவன் அல்லாஹு தஆலா உதவி செய்தான், வஹஸமல் அஹ்ஸாப வஹ்த, அனைத்து கூட்டங்களையும் அல்லாஹு தஆலா தனித்துவமாக அல்லாஹு தஆலா அவர்களை தோக்கடித்தான் என்ற இந்த கலிமாவை முழங்குவது என்ன அர்த்தம்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இதுவும் என்ன? தல்பியாவை நாம் சொல்வது தௌஹீதை நிலைநாட்டுவதுதான். சிறுவர்கள் ஜுமாவுக்கு வந்திருக்கிறோன்னா அமைதியாக கேட்கணும், பேசக்கூடாது, சரியா? இந்த விஷயத்தில் நினைவு கொள்ளுங்க. இப்போ இந்த விஷயத்திலும் நாம் அல்லாஹு தஆலாவுடைய தௌஹீதை நாம் நிலைநாட்டுகின்றோம். இந்த விஷயத்தில் அல்லாஹு தஆலாவை இங்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நபர்களுடைய ஹாஜிகளுடைய நிலை பார்க்கும் பொழுது சிலருடைய நிலை இதுவும் அறியாமல் இங்கிருந்து இஹ்ராமை கட்டுவதை விட அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? மதீனாவில் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கு முன்னால் நின்று நான் இஹ்ராமை கட்டுவது அது பெருமையாகவும் அது ஒரு புண்ணியமாக நடக்கக்கூடிய நிலை பார்க்கின்றோம். அல்லாஹ் அக்பர். இந்த ஹஜ்ஜுக்கும் மதீனாவு செல்வதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை விட்டுதானே அங்கு மக்காவுக்கு சென்றார்கள் ஹஜ்ஜுக்காக. உண்மையாகவே மதீனாவுடைய ஏதாவது ஒரு தொடர்பு இருந்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து அவங்களுடைய மற்ற இபாதத்துகளை ஆரம்பித்து அவர்கள் ஹஜ்ஜுடைய விஷயத்தில் தொடர்பு கொண்டிருப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹஜ்ஜு முழுமையாக மக்காவில் தான் இருந்தது, மக்காவை விட்டு வேறு எந்த ஒரு இடத்திலும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் நான் நேராக மதீனால இறங்கி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு முன்னால் இருந்து அவர்களிடம் அனுமதி கேட்டுவிட்டு, அல்லாஹ் அக்பர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ், அனுமதி கேட்டுவிட்டு அங்கிருந்து இஹ்ராமை அணிவேன் என்ற எண்ணங்கள் நாம் பார்க்கின்றோம். இது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிப்பது என்பது உண்மையானது.
ஆனால் அந்த நேசத்திற்காக நாம் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை நாம் கொடுத்து விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காரியத்தை செய்யவில்லை. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். லா தஜ்அல் கப்ரி வஸனன் யுஅபத். இன்னொரு ஹதீஸ்ல லா தஜ்அல் கப்ரி ஈதா, அதிகமாக வந்து சென்று வரக்கூடிய விஷயமாக என்னுடைய கபரை நீங்கள் ஆக்காதீர்கள். என்னுடைய கபரை, மன்னரையை நீங்கள் அதிகமாக வந்து பார்க்கக்கூடிய, ஜியாரத் செய்யக்கூடிய நிலையாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்காக கூறினார்கள். இதற்கு முன்னால் சமுதாயத்தில் இருந்தவர்கள் நபிமார்களுடைய மன்னரையை அவர்கள் வணக்கஸ்தலமாக ஆக்கி கொண்டார்களோ அப்படி ஆகக்கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹயாத்திற்கு, அவங்களுடைய மௌத்துக்கு முன்னாலே இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி விட்டார்கள். என்னுடைய கபரை நீங்கள் முந்திய நபிமார்களுடைய கபரை போல ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள் என்றால் இன்று பார்க்கின்றோம் இந்த நிலை இருக்கின்றது. அல்லாஹ் அக்பர். அதனால் தான் இதற்கு முன்னாலும் அந்த சம்பவத்தை தெரியப்படுத்தியிருப்பேன். மௌலானா சாதிக் நவாப் சித்திக் ஹசன் கான் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அல் ஹதீஸ் உலமாக்கள் இந்தியாவில் சுப்ஹானல்லாஹ் முதலாக சஹீஹுல் புகாரியை அச்சிட்டு இலவசமாக விநியோகம் செய்தார்கள். அந்த காலத்தில் அரபு மக்களும் அவ்வளவு செய்யவில்லை. சவுதியை இப்பொழுது அவர்களுக்கு வளர்ச்சியும் அவர்களுடைய அல்ஹம்துலில்லாஹ் பணிகள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த அரபு பாலைவனமாக இருக்கும் பொழுது இந்தியாவுடைய போன்ற இந்த நாடு தாருல் ஹதீஸாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஹதீஸுடைய ஒரு தாயகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு இந்த நம்முடைய நாட்டில் நவாப் சித்திக் ஹசன் கான் என்று சொல்லக்கூடிய அறிஞர், மிகப்பெரிய ஒரு அறிஞர், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ்வை இவர்களை புகழ்ந்து கூறியிருக்கின்றார். இவர் முதல் புகாரியை இலவசமாக விநியோகம், அதை அச்சிட்டு உலகம் முழுவதும் என்ன விநியோகம் செய்தார். அப்படிப்பட்ட நவாப் சித்திக் ஹசன் கான் ரஹிமஹுல்லா ஒரு ஹஜ்ஜுக்கு கிளம்புகின்றார்கள். நடந்து அந்த காலத்தில் கடக்கும் பொழுது கப்பலில் இருக்கக்கூடிய ஹாஜிகள் ஏதோ ஒரு அங்கு சூறாவளி காற்று ஏற்பட்டு அங்கு சிரமங்களில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அனைவரும் அல்லாஹ் அக்பர், அவர்கள் இறந்தவர்களுடைய பெயரை கொண்டு யா ஹாஜா, யா சிஷ்டி, யா சார்வந்த் இன்று ஒவ்வொருவருடைய பெயரை அழைத்து அவர்கள் அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார். யார் சற்று நேரத்துக்கு முன்னால் தல்பியாவை சொல்லி கொண்டு சென்ற அந்த ஹாஜிகள் கப்பலில் ஒரு சிரமங்கள் ஏற்படும் பொழுது, கடலில் அங்கு சூறாவளி ஏற்படும் பொழுது அவர்களுடைய நாவால் வந்த வார்த்தை யா ஹாஜா நவாஸ், யா சிஷ்டி, யா கௌசி ஆசம் என்று அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் இந்த பயணத்தில் இவர்களும் இருந்தார்கள். அவர்களை பார்த்து மிகவும் பரிதாபப்பட்டு, யா அல்லாஹ், இவர்கள் தல்பியா சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாக உன்னை புரிந்து கொள்ளவில்லை, இவர்கள் முவஹிதை இல்லை, தௌஹீதை ஏற்றுக்கொள்ளவில்லை, யா அல்லாஹ், இப்படிப்பட்ட மனிதர்களை நீ என்ன செய்ய போகின்றாய் என்று அவர்கள் மிக கவலையாக, மிகவும் பரிதாபமாக சில வார்த்தைகளை அங்கு பயன்படுத்தினார்கள். யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட நிலை. அதே போன்று மதீனாவில் சென்று அடைந்த உடனேயே ஒரு மக்காவுக்கு சென்று அடைந்த உடனேயே உம்ராவுக்கு செல்கின்றார். உடல்நலம் சரியில்லை என்றால் அங்கிருந்து போன், தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு போன் செய்து என்ன செய்கிறார், இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அவர் அவுலியாவிடம் சென்று ஒரு பரதாவை நீங்கள் போர்த்தி செய்யுங்கள், அங்கு பரதாவை நீங்கள் போடுங்க, எனக்கு குணம் கிடைக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபு இலைஹ். எங்கு இருக்கிறார்? உம்ராவில் இருக்கிறார். உம்ராவில் இருந்து கொண்டு அவருக்கு உடம்பு சரியில்லை என்றால், உடல் நலம் சரியில்லை என்றால் அல்லாஹ்விடம் கேட்பதை விட்டு எங்கு அவர்கள் கேட்கக்கூடிய நிலை இருக்கின்றது? அவருடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இறந்தவருடைய ஒரு கபர், ஒரு தர்காவில் சென்று அந்த மசாரில் சென்று கேட்குமாறு அவருடைய உறவினர்களும் சொல்லப்படுகின்றது என்றால் எப்படிப்பட்ட நிலையில் செல்கின்றோம்? தௌஹீத், இங்க லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று சொல்கின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு என்று கூறுகின்றோம். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறுகின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சில சிரமங்களுக்காக, சில பிரச்சனைக்காக இந்த கபரோ அல்லது அந்த ஜெண்டாவோ அல்லது அந்த கொடியோ இந்த செடியோ என்று எப்படி மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலை வணக்க வழிபாடு இருக்கின்றதோ அதே போலதான் முஸ்லிம்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்றதே. இப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு ஒருவர் ஹஜ் செய்தாலும் சரி, குர்பானி கொடுத்தாலும் சரி, அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுமா? கண்டிப்பாக அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதற்கு எடுத்துக்காட்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். அவருடைய தந்தையும் அவருடைய சகோதரர் இஸ்லாத்தை தழுவவில்லை. அவருடைய தந்தை ஆஸ் பின் வாயில். அவர் மரணிப்பதற்கு முன்னால்
100 ஒட்டகத்தை நான் இந்த சிலைகளுக்காக குர்பானி கொடுப்பேன், இந்த சிலைகளுக்காக குர்பானி கொடுப்பேன் என்று நேர்ச்சை கொண்டு மௌத்தாகிவிட்டார். அந்த நேர்ச்சையை நிவர்த்தி செய்வதற்காக இப்பொழுது இரு பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒன்று அம்ர் பின் ஆஸ், இன்னொருத்தர் ஹிஷாம் பின் ஆஸ். ஹிஷாம் அவர் முஸ்லீமாக இல்லாதனால அவருடைய தரப்பிலிருந்து 50 ஒட்டகத்தை அறுத்து என்ன செய்தார், தன்னுடைய பங்கை அவர் முழுமைப்படுத்தி விட்டார். இப்பொழுது அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய நிலையில் இருக்கின்றார். நேர்ச்சையை யாரு, தன்னுடைய தகப்பனுடைய நேர்ச்சை. எப்படிப்பட்ட நேர்ச்சை? அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக குர்பானி கொடுக்கக்கூடிய நேர்ச்சை, சிலைகளுக்காக செய்யக்கூடிய நேர்ச்சை. அந்த நேர்ச்சையை பூர்த்தி செய்ய வேண்டுமா இல்லையே என்று ஒரே நெருதல். ஒரு தரப்பில் தன்னுடைய தந்தையுடைய வசியத்து, இன்னொரு தரப்பில் சிலைக்காக கொடுக்கக்கூடிய இந்த குர்பானி அனுமதிக்கப்பட்டதே இல்லையே என்ற நிலையில அல்லாஹ்வுடைய தூதரிடம் செல்கின்றார்கள். சென்று அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படிப்பட்ட நிலை இருக்கின்றது, என்னுடைய தந்தை இந்த நேர்ச்சியை கொண்டு இருக்கின்றார், இந்த நேர்ச்சியை என்னுடைய சகோதரன் அவர் நிறைவேற்றி விட்டார் 50, மீதமுள்ளது என் மீது 50 இருக்கின்றது, நான் என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவருடைய நீ 50 என்ன முழுமையாக நீ குர்பானி கொடுத்தாலும் அவருக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஏனென்றால் அவர் இணை வைத்த நிலையில் அவர் மௌத்தாகி இருக்கின்றார். அதே போன்று நீ செய்யக்கூடிய இந்த காரியம் என்பது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இணை வைத்தலாக இருக்கின்றது. இதனால் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது, நீ இதை நிறைவேற்றவும் கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கு அறிவுரை குறிப்பிட்டார்கள். யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ் அக்பர். இங்கு ஒருவர் இந்த விஷயத்தை கவலை கொள்கின்றார். ஆனால் நாம் பார்க்கின்றோம், இந்த கபருடைய பெயரை கொண்டு குர்பானி கொடுப்பதும் இந்த அவுலியாவுடைய பெயரை கொண்டு குர்பானி கொடுப்பதும் என்று எப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. படிப்பினை, இந்த ஹஜ் மற்றும் குர்பானியுடைய படிப்பினை என்ன? முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக மட்டுமே நிறைவேற்றக்கூடிய இந்த இபாதத்து. நாம் இதை மறந்து விடக்கூடாது. குர்பானி ஏதோ சடங்கு, ஏதோ நரபலி கொடுப்பது போல, மற்ற மதத்தில் நரபலி கொடுப்பது போல நாமும் குர்பானி வருஷத்துல ஒரு வாட்டி கொடுக்கணும் என்ற அர்த்தம் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு சொல்லும் பொழுது, நபியே ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உன்னுடைய இறைவனுக்காக நீங்கள் வணங்கி வழிபடுங்கள், தொழுகை நிறைவேற்றுங்கள், வன்ஹர் குர்பானியும் கொடுங்கள். அதே போல இன்னொரு வசனத்தில் சொல்லும் பொழுது, குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லக். அல்லாஹ் அக்பர். நபியே நீங்கள் கூறுங்கள், என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்வு, என்னுடைய சாவு, என் அனைத்துமே அல்லாஹ் ரப்புல் அகிலத்தார் இருக்கக்கூடிய அந்த இரட்சகன் ரப்புல் ஆலமீனுக்கே உரித்தானது. லா ஷரீக லக், அல்லாஹு தஆலாவுக்கு இந்த விஷயத்தில் யாரும் இணையும் இல்லை, துணை இல்லை என்று நீங்கள் கூறுங்கள். அப்போ குர்பானி நாம் கொடுப்பது எதற்காக? அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளிட்டான், இதை குர்பானி கொடுங்கள் என்று. நாம் அவனுக்காக அவனுடைய பெயரை குறிப்பிட்டு பிஸ்மில்லா என்று சொல்லி நாம் அதை செய்கின்றோம் என்றால், இதில் அனைத்துமே அல்லாஹுக்காக மட்டும்தான் நாம் செய்கின்றோம். இதில் இணை வைத்தலும், இதில் அல்லாஹுடன் மற்றவர்களை சேர்ப்பது என்பது நமக்கு எக்கார்த்து கொண்டும் என்ன நமக்கு அனுமதி கிடையாது. இதுதான் படிப்பினை நம்முடைய வாழ்க்கையில். அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தஆலா ஒரு ஆட்டை அறுக்குமாறு கட்டளையிட்டு விட்டான். ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் கொடுக்கப்பட்ட வாரிசுகளில் ஒரு வாரிசை நீ குர்பானி கொடு என்று சொல்லப்பட்டு வந்து விட்டதென்றால் நம்முடைய நிலை என்ன ஆகியிருக்கும்? நம்முடைய நிலை என்ன ஆகியிருக்கும்? அல்லாஹ் கொடுத்த வாரிசுகள், அந்த வாரிசுல ஒருத்தரை நீ என்ன செய், குர்பானி எனக்காக குர்பானி கொடு என்று அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான் என்றால் நம்முடைய நிலை என்ன ஆகும்? இங்கு குர்பானி கொடுக்கக்கூடிய தத்துவம் பார்க்கும் பொழுது, நாம் கத்தியை அதை தீட்டி அந்த பிராணியின் மீது நாம வைத்து அறுக்கும் பொழுது அல்லாஹு தஆலாவிடம் நாம என்ன செய்கின்றோம்? முழங்குகின்றோம், யா அல்லாஹ், உனக்காக, உன்னுடைய கட்டளைக்காக நான் இதை அறுக்கின்றேன். உன்னுடைய கட்டளை வந்து விட்டதென்றால் என்னுடைய அனைத்தையுமே நான் அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றேன் என்று ஒரு எடுத்துக்காட்டு தான் இங்கு கண்ணியத்துக்குரியவர்களே இந்த குர்பானியாக இருக்கின்றது. ஆனால் நாம் பார்க்கின்றோம், இந்த குர்பானி ஒரு சடங்காக சென்று கொண்டிருக்கின்றது, அல்லது ஏதோ ஒரு சம்பிரதாயம், சரி காலங்காலமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம்தான் நாம் செய்கின்றோம். சிலர் இதிலையும் என்ன சிரமத்தை உணர்கின்றார்கள். யாரப்பா இதெல்லாம் வெட்டிக்கிட்டு இருப்பா, யார் இதெல்லாம் செய்து கொண்டிருப்பா, எங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குர்பானி செய்யணும் அவசியமா, சதக்கா செஞ்சிருங்க என்று மனிதன் சதக்கா செய்வதற்காக முயற்சி செய்கின்றான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, வாலிபர்களை கண்ணியத்துக்குரிய தாய்மொழி, இந்த விஷயத்தை நினைவு கொள்ளுங்கள். 1 லட்சம் ரூபாய் 100 லட்சம் ரூபாய் நாம் கொடுத்தாலும் சரி, இந்த ஒரு பிராணிக்கு கொடுக்கக்கூடிய இந்த செய்யக்கூடிய இபாதத்திற்கு ஈடாக ஆகாது. தொழுகை என்னால் தொழுக முடியல, ஐவேளை தொழுக முடியவில்லை என்று இருந்தால் நான் ஒரு 1000 ரூபாய் சதக்கா செஞ்சிடறேன், அதுக்கு ஈடாக ஆகிவிடுமா? ஆக முடியாது.
எப்படி இபாதத்து அதை அதனுடைய வடிவத்தில் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு நிர்ணயிக்கின்றதோ அதே போன்றது நாம் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பஞ்சம் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, எத்தனை பஞ்சம்! அல்லாஹ் அக்பர். மிக கடுமையான பஞ்சத்தில் இருந்தார்கள். அவர்கள் மதீனா வந்த பிறகு சிரமங்களுக்கு மேல் சிரமம். எல்லாருக்கும், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மற்ற எல்லா சஹாபாக்களுக்கும் சிரமங்கள் இருந்து கொண்டுதான் இருந்தது. அந்த சிரமத்திலும் அவர்கள் குர்பானி முறையாக கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு குடும்பத்தார் தன்னுடைய தரப்பிலிருந்து குடும்பம் முழுவதற்காக ஒரு பிராணியை அறுத்து வெளியிடக்கூடியவராக இருந்தார் என்று அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது குர்பானி என்பது கண்ணியத்துக்குரியவர் அல்லாஹ்வுடையார்களே, இது அல்லாஹு தஆலாவுக்கு செய்யப்படக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு, ஒரு இபாதத். அதை நாம் முறையாக நாம் செய்வதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பஞ்சம் இருந்தது. விரும்பி இருந்த நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கலாமே, நீங்க இந்த வாட்டி குர்பானி கொடுக்காதீங்க, சதக்கா செஞ்சிருங்க என்று. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யவில்லை. மாறாக அந்த பஞ்சத்தில் குர்பானி கொடுத்துவிட்டு 3 நாட்களுக்கு மேல் நீங்க என்ன செய்யாதீங்க, மாமிசத்தை சேகரித்து வைக்காதீர்கள், மக்களுக்கு விநியோகம் செய்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருடத்தில் கூறினார்கள். அடுத்த வருடம் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த வருடமும் 3 நாட்களுக்கு அதிகமாக நாம் வைக்கக்கூடாதா மாமிசத்தை என்று சொல்லும் பொழுது, இல்லை இல்லை, அது போன வருடத்துடைய சூழ்நிலையின் ஏற்பார் போல இருந்தது, நீங்கள் இதற்கு மேல் நீங்க இதை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதை சாப்பிடுவதற்காக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். ஆக இந்த குர்பானி என்பது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஒரு அமல், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஒரு விஷயமாக இருந்தது. அதை நாம் மனசால நாம் அல்லாஹு தஆலாவுக்காக நான் செய்கின்றேன் என்ற பெயரில் கொண்டு நாம் செய்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய நாம் ஏற்றுக்கொண்ட இந்த கலிமா என்ன, இந்த கலிமாவுடைய உண்மையாகவே நான் புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்துகின்றேனா, அல்லது இந்த கலிமாவுக்கு முரணாக என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். வெறும் நாம் தொழுது விட்டோம், நோன்பு நோற்று விட்டோம், ஹஜ்ஜுக்கு சென்று விட்டோம், அல்லது குர்பானி கொடுத்து விட்டோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னாருடைய தர்காவிலும் அந்த இன்னாருடைய முன்னால் சிரத்தை தாழ்த்துவதும் இன்னாரிடம் யாசனம் செய்யக்கூடிய நிலை இருக்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இணை வைக்கக்கூடியவனுடைய எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்றால் இணை வைத்தல் ஷிர்க் என்பது ஒரு நெருப்பை போன்றது. எப்படி ஒரு நெருப்பு ஒட்டுமொத்த ஒரு வீட்டை முழுமையாக அது பொசுக்கி விடுமோ, அனைத்துமே அழித்து விடுமோ, நெருப்பு பற்றி விட்டது என்றால், அதே போன்றுதான் இணை வைத்தல் ஷிர்க் என்பது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நம்முடைய அமல்கள் அனைத்துமே பாழாக்கிவிடும். அது எவ்வளவு சிறந்த அமலாக இருந்தாலும் சரி, எவ்வளவு உன்னதமான ஒரு அமலாக இருந்தாலும் சரி, மக்களால் வரவேற்கப்பட்ட ஒரு அமலாக இருக்கட்டும், மனிதனால் புகழ்ந்து போற்றப்பட்ட ஒரு அமலாக இருக்கட்டும், அல்லாஹ்விடம் அது இணை வைக்காமல் செய்யப்பட்டதென்றால், அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்யப்பட்டதென்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை என்றால் அது அல்லாஹு தஆலா தூக்கி அவனுடைய முகத்திலே போட்டு விடுவான். உன்னுடைய அமல் உனக்கே போ, எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது என்று அல்லாஹு தஆலா அவருடைய அமலை அல்லாஹ் தஆலா நிராகரித்து விடும். அப்போ ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய நாம் ஒவ்வொரு இபாதுகளை செய்கின்றோம், என்ன நான் அல்லாஹுக்காக செய்கின்றேனா, அல்லது அல்லாஹ் அல்லாதவர்கள் மற்றவர்களை நான் சார்ந்து இருக்கின்றேனா என்ற விஷயங்களை நாம் கவனம் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சிறு குறைகள் இருக்கும் பொழுது, சில தவறுகள் இருக்கும் பொழுது அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான். ஆனால் நிபந்தனை இணை வைக்காமல் வாழ்ந்தவர்களாக இருக்க வேண்டும், தௌஹீதில் நிலையாக இருந்திருக்க வேண்டும். ஷிர்க் செய்யாதவர்களாக இருந்தோம் என்றால் சில பாவங்களையும் அல்லாஹு தஆலா அவன் அந்த தௌஹீதின் காரணமாக மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான். ஆனால் அதுவே இணை வைக்கக்கூடிய நிலையில் வாழ்ந்து என்னுடைய எல்லா சிறந்த அமல்களும் மக்களால் போற்றப்பட்டு வரவேற்கப்பட்டதாக இருந்தாலும் அல்லாஹு தஆலாவிடம் அது அனைத்துமே தூக்கி விசிறிடப்படும். ஏன்? அது மாசுபட்டதாக கலங்கமான ஒரு அமலாக ஆகிவிட்டது. அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அமலை மற்றவர்களுடன் அவன் செய்து விட்டான் என்பதற்காக அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான். அல்லாஹ் விரும்ப மாட்டான், அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். எங்க சாதாரணமாக நாம் ஒரு பெற்றோராக இருக்கிறோம், நம்ம விட்டு நம்முடைய மகனோ நம்முடைய மகளோ இன்னார் தான் என்னுடைய தகப்பன் என்று நமக்கு முன்னால் சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்வோமா? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ரோஷம் வரும். ஒரு மனிதன் பலவீனமானவனுக்கு இவ்வளவு ரோஷம் வரும் என்றால், படைத்த ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் நடத்தி அவன் படைத்து பரிபக்க செய்யக்கூடிய ஆட்சேபிக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனுடன் மற்றவர்களை சேர்ப்பது, நிகராக வைப்பது, அவனுக்கு செய்யக்கூடிய அமல்களை மற்றவர்களுக்கும் செய்வது என்பது
அல்லாஹு தாலாவுக்கு வெறுப்பை உண்டாக்கும். அல்லாஹு தாலா அவன் கோபத்தின் உடையவனாக ஆகிவிடுவான். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு இணை வைத்தலை எப்பொழுதுமே மன்னிக்க மாட்டான். இந்த விஷயத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். நம்ம சிறு குழந்தைகளுக்கும் இந்த விஷயத்தை நினைவுபடுத்த வேண்டும். சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றது. வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஹயாத்தாக இருப்போமோ அல்லது எந்த நிலையில் இருப்போம் என்று. நாம் ஹயாத்தாக உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் பொழுது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, வாலிபர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு தௌஹீதுடைய விஷயத்தில் அவர்களுக்கு புகட்ட வேண்டும். எப்படி மற்ற மார்க்க உலக கல்வியுடைய விஷயத்தில் நாம் மிக தெளிவாக கராராக இருக்கிறோமோ, தௌஹீது மார்க்க ரீதியான விஷயத்தில் அவர்களுக்கு மிக தெளிவாக இருக்கும். அவனை உட்கார வைத்து கேட்க வேண்டும், உன்னுடைய ரப்பு யார், நீ யாரை மட்டுமே வணங்குவாய், என்னுடைய மௌத்துக்கு பிறகு நீ யாரை வணங்க போறாய் என்று எப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மௌத் ஆகும் பொழுது தன்னுடைய மகனாரை நிக்க வைத்து அனைவர்களும் கேட்டார்கள், மா தஅபுதூன மின் பாதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க போகின்றீர்கள் என்று ஒரு நபி மௌத்தாவதற்கு முன்னால் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி விட்டேனா என்று சான்றுக்காக எல்லா தன்னுடைய புதல்வர்களையும் வைத்து கேட்கின்றார்கள். அனைவரும் அவர்கள் ஒரே கருத்துடன் கூறினார்கள், நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக, நாம் உங்களுடைய இறைவன், உங்களுடைய தந்தையும் மற்றும் உங்களுடைய மூதாதையருடைய இறைவன், அந்த இறைவன் ஒரே ஒரு இறைவன் அல்லாஹ்வை தான் நாம் வணங்குவோம் என்று, பிறகு நாம் கட்டுப்பட்டவர்களாக இருப்போம் என்று அவர்கள் வாக்குறுதி கூறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி நம்முடைய குழந்தைகளிடம் நாம் வாங்கி கொள்ள வேண்டும். உனக்கு எல்லாத்தையும் அமைத்து தந்திருக்கிற நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ யாரை வணங்க போகின்றாய், யாரை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளப் போகின்றாய் என்று அவர்களுடைய நாவால் கேட்டு நாம் சென்றோம் என்றால் ஒரு திருப்தி, ஒரு கடமையை நிறைவேற்றினோம் என்று நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி இருக்கும். இல்லை என்றால் நாம் எவ்வளவு பெரிய படிப்பை படிக்க வைத்தாலும் மறுமை நாளில் அல்லாஹ் என்னிடமும் எங்களிடமும் அல்லாஹ் கண்டிப்பாக கேட்பான், நீ உன்னுடைய குழந்தைக்கு, உன்னுடைய வாரிசுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாயே, என்னை பற்றி கற்றுக் கொடுத்தாயா, என் உரிமையை பற்றி கற்றுக் கொடுத்தாயா, என்னுடைய மார்க்கத்தை பற்றி நீ கற்றுக் கொடுத்தாயா, யாரை பின்பற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாயா என்று அல்லாஹ் கேட்பான். இந்த கேள்வி நிச்சயமானது அனைவர்களுக்கும். ஆக அந்த கேள்விக்கு பதிலாக நாம் நம்முடைய வாரிசுகளை நாம தௌஹீதில் நிலையாக இருக்கக்கூடியவர்களாக ஆக்கி நாம அல்லாஹு தஆலாவிடம் அருள் பெற வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம் இந்த ஹஜ் மற்றும் குர்பானி செய்யக்கூடிய விஷயத்தில் படிப்பினையாக அல்லாஹை மட்டுமே வணங்குகின்றோம், அல்லாஹ் அல்லாதவர்களை நாம் வணங்குவது கிடையாது என்ற உறுதியில் நாம் இருப்பது என்பது இது படிப்பினையாக இருக்கின்றது. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய காலங்களில் அதிகமாக அமல்களை செய்து புனிதமான மிக சிறப்பான நாட்கள் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய நாட்களில் ஜுமாவுடைய நாள் என்பது இரட்டிப்பான ஒரு சிறப்பான இருக்கின்றது. ஒன்று, சிறந்த ஒரு நாளாக இருக்கக்கூடிய இந்த ஐயாமு தில்ஹிஜ்ஜாவுடைய நாட்களும், அதே போன்று அதில் ஜுமா என்பது இன்னும் சிறப்பை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அதிகமாக தஸ்பீ, தஹ்லீல், தக்பீர், அல்லாஹை துதிப்பது, தூய்மைப்படுத்துவது, அல்லாஹு தஆலாவை பெருமைப்படுத்துவது, தஸ்பீ செய்வது என்ற விஷயங்களை நம்ம ஈடுபடுத்தி கொண்டு இயன்ற அளவுக்கு நோன்புகளையும் மற்ற இதர அமல்களை நாம் ஈடுபடுத்தி கொண்டோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடம் மிக சிறந்த ஒரு கூலியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். அதே போன்று குர்பானி கொடுக்கக்கூடிய எண்ணத்தையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா வசதி கொடுத்திருக்கின்றான் என்றால் நாம ஒரு பிராணியை நாம் அறுத்து பலியிடுவது, நமக்கு வசதி அந்த அளவுக்கு இல்லை என்றால் பங்கில் நாமை ஏற்படுத்தி கொண்டு ஒரு பங்கையாவது நாம் குறைந்தபட்சமாக கொடுக்க வேண்டும். அதுவும் நம்மால் முடியாது, ஒரு மனிதன் அப்படிப்பட்டவன் இயலாமல் இருக்கின்றான் என்றால் அல்லாஹ் அவரை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதற்கு கடனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று இது சரியான ஒரு கருத்து கிடையாது. மனிதன் கடன் வாங்கிவிட்டான் என்றால் அந்த கடனை அடைப்பது என்பது அவன் மீது கடமையாகி விடுகின்றது. ஆனால் குர்பானி என்று பார்க்கும் பொழுது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. ஒரு சுன்னத்தை நாம் நிறைவேற்றுவதற்காக தன் மீதே என்ன ஒரு கடனை அவர் கடமையாக்கி கொள்வது என்பது இது சரியான ஒரு நிலை கிடையாது. இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இருக்கக்கூடிய நாட்களில் சிறந்த அமல்களை செய்து அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய கூலியை பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய நாட்கள் நாம் கடந்து கொண்டு இருக்கின்றோம். சிறந்த ஒரு நாட்கள் ஒன்றாக இருக்கின்றது. இதைவிட ஒரு சிறந்த நாட்கள் இந்த வருடம் முழுவதிலும் இல்லை. ரமதானுடைய இந்த கடைசி 10 நாளை விட இந்த 10 நாட்கள் மிக சிறந்ததாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஹதீஸில் நாம் இதற்கு முன்னாலும் கேட்டிருப்போம். அந்த அடிப்படையில்
நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள் அதிகமாக தஸ்பீயும் அல்லாஹ் திக்ரு செய்யக்கூடிய விஷயத்தில் ஈடுபடுத்தி கொண்டு நன்மையான விஷயத்தில் எவ்வளவு முடியுமோ நாம் ஈடுபடுத்தி கொள்ளோம் என்றால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஃபரதாக இருக்கட்டும், நஃபீலாக இருக்கட்டும், சுன்னத்தான அமலாக இருக்கட்டும், அனைத்திற்கும் என்ன சிறந்த நன்மை, சிறந்த கூலி இருக்கின்றது என்ற எண்ணத்துடன் நாம் இதை செய்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதே போல் வரக்கூடிய புதனன்று நமக்கு அரஃபாவுடைய நோன்பு இருக்கின்றது. அரஃபாவுடைய நோன்பு நோக்கக்கூடியவர்களுக்கு 2 வருடத்துடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. கடந்த ஒரு வருடமும் வரக்கூடிய வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் புதன்கிழமை அரஃபாவுடைய நோன்பை நாம் நோற்று வியாழக்கிழமை நாம் தியாக திருநாளை கொண்டாட இருக்கின்றோம். அந்த நாளில் குர்பானி கொடுக்கக்கூடிய சகோதரர்கள், பெரியோர்கள் மற்றும் வாலிபர்களுக்கு நினைவூட்டல் என்பது நாம் இந்த நம்முடைய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மற்ற எல்லா மதத்தை சார்ந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட விஷயத்தில் மற்றவருடைய உணர்ச்சிக்கும் நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். மற்றவர்களுடைய உணர்ச்சியை நாம் புண்படுத்தவோ அவர்களுக்கு சிரமப்படுத்தவோ என்று இருக்கக்கூடாது. அதனால் நாம் அமைதியான முறையில் குர்பானி கொடுப்பதும், அண்டை வீட்டாருக்கு எந்த ஒரு அந்த கழிவு மூலமாகவும் இரத்தம் மூலமாகவும் எந்த ஒரு சிரமத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு நாம் செய்வதும், அண்டை வீட்டாருக்கும் என்ன மாமிசம் கொடுப்பதில் எந்த ஒரு தடையும் கிடையாது, அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அண்டை வீட்டார் கொடுப்பார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யூதனுக்கு அனுப்பி என்ன செய்வாங்க, நீங்க கொடுத்துட்டீங்களா என்று கேட்பார்கள். இப்படிப்பட்ட நிலையில இந்த சகோதரத்துவத்தை நாம பேணுவதற்காக இந்த விஷயத்தை செய்ய வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, செய்யக்கூடிய குர்பானி இஹ்லாஸுடன் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காக முகஸ்தது ஷோ ஆஃப், மக்கள் பேரும் புகழும் பெற வேண்டும் என்று ஸ்டேட்டஸில் போட்டு, இன்ஸ்டாகிராமில் போட்டு, அல்லது அது ஊர்வலமாக கொண்டு போய் மக்களை காண்பித்து செய்வது என்பது இது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. இது எந்த ஒரு பட்சத்திலும் அல்லாஹு தஆலாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ரியா, முகஸ்துதியில் செய்யப்படக்கூடிய பிரபல்யத்துக்காகவும் பெருமைக்காகவும் செய்யப்படக்கூடிய எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த அடிப்படையில் இவ்வளவு செலவு செய்கிறோம். சில நேரத்தில் நாம் லட்சம் கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஆட்டை வாங்குகிறோம். ஆனால் என்ன செய்யுது, அது ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் பெருமையை நாம் காட்டு என்று ஸ்டேட்டஸில் வைப்பதும் அல்லது டிபியில் வைத்து என்ன செய்கின்றோம், அது நம்முடைய அமலை பாழாக்கக்கூடியதாக ஆக்கிவிடுகின்றோம். ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ளுங்கள். மக்களுக்கு எந்த ஒரு சிரமம் இல்லாமல் மற்ற மாநிலத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கின்றது என்று பாருங்கள். எந்த ஒரு சிரமம் இல்லாமல் நாம் செய்யும் பொழுது இந்த உரிமை நமக்கு நீடித்து இருக்கும். இல்லை, சிரமங்களுக்கும் சிரமம் கொடுக்கும் பொழுது மற்ற சூழ்நிலைகள் மாறும் பொழுது சிரமங்கள் வரும். இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளிட்ட இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை நாம் சரியான முறையில், சிறந்த முறையில் அமல் செய்து அல்லாஹு தஆலாவுக்காகவே குர்பானி கொடுத்து அந்த குர்பானியுடைய நன்மையை நாம் பெறக்கூடியவர்கள் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாக்கிமுஸ்ஸலாம்.